ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு சீரியஸான சப்ஜெக்டாக அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா அமைஞ்சது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பல கான்ட்ரவர்சி, பல சர்ச்சைகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது, இன்னி வரையும் போயிட்டே தான் இருக்குது. ரொம்ப காட்டமாக ஆதவ அர்ஜுனா தன்னுடைய கருத்தை அந்த மேடையில் பயன்படுத்தியிருக்காரு. அவர் விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளராக இருந்துக்கிட்டு தன்னோட கூட்டணி கட்சியினுடைய தலைமையை அந்தளவுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. திருமாவளவன் அது குறித்து பேசும்பொழுது நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. உண்மையிலே இந்த விஷயத்துக்கு பிறகு கூட்டணிக்குள்ளே எப்படி போயிட்டுருக்கு, எப்படி பயணிச்சிட்ருக்கு இந்த விவகாரம்? இல்லை, அதாவது இதுவரையும் திமுக தரப்புலேருந்து வெளிப்படையாக இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசல. பட் ஆதவ அர்ஜுனா மன்னராட்சின்னு சொன்னதுக்கு உதயநிதி பதில் சொல்லியிருக்காரு. மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அறிவு இருக்கா இல்லையான்ற மாதிரி கேட்டார். அறிவு இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டார். ஸோ ஒரு சீரியஸான ஒரு பதில் சொல்லியிருக்கார். ரெண்டாவது இவர் பேசினது, ஆதவ அர்ஜுனா பேசினதும் பார்த்திங்கன்னா ஒரு பிறப்பே ஒரு தகுதியாக இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டார். அப்புறம் விஜய் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாருன்ற மாதிரி பேசிட்டார். அப்புறம் விஜய் திமுகவோட ஊழலை பற்றி பேசணும் அப்படின்லாம் பேசிட்டார். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு குடும்பம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு பேசிட்டார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசிட்டார். இது எல்லாமே திமுக அட்டாக் தான், நேரடியான திமுக அட்டாக் தான். ஸோ இது ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு தனிநபர் வேற ஒரு கட்சியில், திமுகவை எதிர்க்கிற கட்சியில் இருந்தால் யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஆதவ அர்ஜுனாங்கிற நபர் விசிகே என்கிற கூட்டணி கட்சி, திமுக கூட்டணி கட்சியில் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ அவர் கூட்டணி தர்மத்தை அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ அவருக்கு இத்தனைக்கும் பர்மிஷன் கூட்டத்தில் கலந்துக்கும் போது நீ அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் பர்மிஷனே கொடுத்துருக்காங்க. அதே மீறி அவர் பேசியிருக்கார். அதை பேசினதை பற்றி திருமாவளவன்கிட்ட கேட்டபோது, நான் இது எனக்கு உடன்பாடு கிடையாது, நாங்கள் அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கார். இந்த லெவலில் இருக்கும்போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு திரும்ப தள்ளப்படுறார். இதை நடவடிக்கை எடுக்காத, இதை ஆற போட்டார் அல்லது ஊற போட்டார், இதை கண்டுக்காத, இதை கடந்து போனார் வச்சுக்கோங்களேன், அது திமுக கூட்டணியில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கும். அதாவது ஆதவ அர்ஜுனாவுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மாதிரி போயிடும். அது கடைசியில் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன, விசிகேவை அந்த கூட்டணியிலேருந்து இழுக்கணும், தேரை இழுத்து தெருவில் விட்டுறணும், நடுவில் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு அவர். அது நிறைவேறிடும் ஆக்சுவலாக. அதனால் இவர் திருமாவளவனை பொறுத்த மட்டும் நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை, அவசியம் ஒரு கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு அந்த கூட்டணி உடைக்கிறதுல அவருக்கு என்ன தனிப்பட்ட பெனிஃபிட் என்ன? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் திமுகவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவருக்கு திமுக மேலே என்ன வருத்தம் தெரியாது. அவருடைய மாமனார் லாட்ரி அதிபராக இருக்கார். தமிழ்நாட்டிலலாம் லாட்ரி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேறு நார்த் ஈஸ்ட்லலாம் லாட்ரி இருக்குது, கேரளாலாம் இருக்குது, இங்கே இல்லைன்னு தெரியும். ஸோ அவருக்கு என்ன திமுக அரசு மேலே வருத்தம், உண்மையான வருத்தம் தெரியாது. ஆனால் அவரோட அல்டிமேட் நோக்கம் திமுகவை அகற்றணும். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கிறதுனால எப்படி ஒர்க் பண்ணி எப்படி பண்ணால் திமுக அகற்றணும்னா முதல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும்னா அதில் இருக்கிற கட்சியை இழுக்கணும். அப்போ யார் வீக்காக இருக்காங்க, பட்டியலினத்தவர் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, விசிகேவுக்கு போய் நம்ம அதில் போய் செட்டில் ஆகி நம்ம ஒர்க் பண்ணி கொஞ்சம் அதை வேறு ஒரு கூட்டணிக்கு தள்ளின்னு போகலான்னு ஒரு லாங் ஸ்டாண்டிங் பிளானோட தான் வந்திருக்கார். தான் ஒர்க் பண்ணுறார். 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறாருல. 2 வருஷமாக சேர்ந்து 2 வருஷத்தில் அந்த தலைவரோட நம்பிக்கையை பெற்று அதில் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட இந்த 3 மாத காலத்தில் ஓரளவுக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் திருமாவளவன் பேசியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், ஆமாம். அதாவது வன்னியரசு, சிந்தனை செல்வன், ரவிக்குமார் கருத்து ஒரு மாதிரி இருக்கும், ஆதவ அர்ஜுனா கருத்து ஒரு மாதிரி இருக்கும். அதை நடுவில் இவர் இருந்துக்கிட்டு 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி போயிருந்தார். ஆனால் இது ஆட்சியில் பங்குன்றது எங்களுடைய ஆரம்பகால கொள்கை அப்படின்னாரு. அது அவர் சொல்லும்போது அதில் என்னங்க தப்பு இருக்குது, எங்கள் ஆரம்பகால கொள்கை. அப்புறம் உதயநிதி 4 வருஷத்தில் துணை முதல்வர், எங்கள் தலைவர் முதல்வர் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா அது ரகசியமாக இருந்த ஒரு விழா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக போக வேண்டிய ஒரு விழா. அது ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில், தினசரி பத்திரிகையில் செய்தி வந்த உடனே அது யார் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, விஜயும் திருமாவும் ஒரே மேடையில்னா அது கம்யூனிகேட் பண்ணுற விஷயமே வேறு. ஆக்சுவலாக கூட்டணிக்கு கம்யூனிகேட் பண்ணுற விஷயமே வேறு. ஸோ அதனால் இதை அரசியல் படுத்துகிறாங்கன்னா திரும்ப நேற்று விட்டு அறிக்கையில் என்ன சொல்கிறார், யாது மறிந்தே தவிர்த்தோம், சூது மறிந்தே தகர்த்தோம் அப்படின்றார் அவர். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியை நான் தகர்த்துட்டேன், அதனால தான் கலந்துக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார். சதி. ஆனால் அவர் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சதிக்கு உடந்தையாக இருந்தது இந்த ஆதவ அர்ஜுனா தான். அதையும் நேற்று அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். ஒருவேளை கட்சியில் நடவடிக்கை எடுக்க போகிறதுனால உட்கட்சியில் பேசிட்டு சொல்வார்னு நினைக்கிறேன்.
இது ஆதவர்ஜுனா வந்து இந்த மாதிரியான திமுக ஒழிப்பு அஜெண்டாவை கையில் எடுத்திருக்காருல்ல, திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றுவது என்ற அந்த அஜெண்டாவில் அவர் ஒர்க் பண்ணுறார். அதுக்கு விஜயும் இவரும் சேர்ந்து ஆதவர்ஜுனாவும் சேர்ந்தே தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஆதவர்ஜுனா திமுக ஆட்சி அகற்றணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணுறாரு, அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் விசிகவுள்ள பயணிக்கிறார் அப்படின்னா, அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரிதல் நிச்சயமாக வந்து அரசியல் பழுத்த அரசியல்வாதி திருமாவளவன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கான ஸ்பேஸ் ஏன் அவர் கொடுக்கணும்? இப்போ வேற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வரதா இருந்தால் சொசைட்டி வேஸ்ட்டோ, சமுதாயத்தை மாற்றணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ, அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட்டோ, வேறு மாதிரி இன்ட்ரெஸ்ட்னா அவர் ஸ்பேஸ் கொடுக்கலாம். பட் இந்த இன்ட்ரெஸ்ட்டோட அவர் வராரு அப்படின்னா ஏன் வந்து திருமாவளவன் அவருக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இன்ட்ரெஸ்டோட வருவான்னு அவர் எப்படி தான் சொல்லிட்டு வருவார் அவர்? இல்லை சார், அதாவது அவர் நீண்ட காலமாக அவருடைய செயல்பாடுகள்லேருந்து புரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ண வராரு, சரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கார், நல்ல வசதியானவராக இருக்கார். சரி அவர் நம்ம ஒரு பட்டியலினத்தவர் நம்மளுடைய இயக்கத்தில் சேர்ந்து செயல்பட வராருன்னா ரைட்டுன்னு முதல்ல ஒரு திறந்த மனதோடு அவர் வரவேற்கிறாரு, அவர் என்கரேஜ் பண்ணுறாரு, அவர் பல ஆக்டிவிட்டியில் கலந்துக்கிறாரு, முக்கியமான ஒரு நம்பிக்கையை பெற்று மேலே வர்றாரு. ஆனால் அவர் அல்டிமேட்டாக அவர் செய்கிற செயல்பாடுகள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை அகற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவர் இறங்கும்போது அது வந்து திருமாவுக்கு தெரியும் போது அது அவர் மூச்சுட்டு அறிக்கை விடுறாரு, இது பின்னாடி ஒரு சதி இருக்குது, நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல எடுத்த உடனே வரவங்களை சந்தேகமாக பார்க்க முடியாதுல்ல. சரி, அவர் இப்போ அவரோட செயல்பாடுகள்லேருந்து அவருடைய நோக்கம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதுலேருந்து அவர் வந்து ஒரு தெளிவு பெறார் ஆக்சுவலாக. இல்லை இப்போ அதாவது இந்த விஷயத்தில் திருமாவட்ட தெளிவு இருக்கான்றது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரில, அவரோட நோக்கம் என்னன்றது தெரிலன்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக அவர் கடந்த காலத்தில் பல விதத்தில் அவர் பேசுகிற ட்விட்டாக இருக்கட்டும், உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது, சினிமாவில் நடித்தவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்படின்லாம் பேசுகிறாரு. அவர் எந்த இடத்துலேருந்து அவர் பேசுகிறாருன்னு தெரியும். திருமாவளவன் வந்து அதை ரொம்ப சைலண்டாக தான் அனுமதிக்கிறாரு. அதோட நீச்சு தான் வந்து நேற்றைய மேடையில் பேசுகிற பேச்சு. அன்றைக்கி அந்த விஷயத்தை சரி பண்ணி தான் இன்றைக்கி அதை வந்திருக்காது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி திருமாவுக்கு தெரியலன்னு சொல்லி நம்ம அது அன்றைக்கி பேசுகிறது எப்படின்னா, இந்த மாதிரி உதயநிதியே வந்திருக்காரு, எங்கள் தலைவர் வரக்கூடாதுன்னா சரி ரைட் ஓகே, அதோட வந்து பேசுகிறது வந்து சரியான ஒரு நாகரிகமான பேச்சு கிடையாது. நீங்கள் உங்கள் தலைவர் வரணும்னு சொல்லாமே தவிர உதயநிதி வந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. உதயநிதி ஒரு பெரிய கட்சியில் இருக்கார், அதுக்கான வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்கு, அவர் வர்றாரு. உங்களுக்கு சின்ன கட்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல, எதிர்காலத்தில் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஆதவர்ஜுனா வந்து போட்ட ட்விட்டுகள் ஆகட்டும், பல விஷயங்கள் ஆகட்டும், அது முதலே வந்து திருமாவளவன் வந்து நினச்சிருந்தா கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அதை கொஞ்சம் வளர விட்டாருன்னா என்னோடய கருத்து. இப்போ வளர விட்ட நிலையில் வந்து நிச்சயமாக அந்த செடியை வந்து கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, அந்த விஷச்செடியை கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதுதான் வந்து விசிகா வளர்கிறதுக்கு உதவும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ திருமாவளவன் வந்து இந்த விஷயத்தில் அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, இப்போ எல்லோரும் வந்து எனக்கு ஏதோ அரசியல் எழுத்து இருக்குது, அதனால் நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கலன்னு என்ன விமர்சனம் பண்ணுறீங்க, அதை இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன ப்ளைம் பண்ணுறீங்க, ரெண்டாவது ஆதவர்ஜுனோட கட்டுப்பாடு நான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ப்ளைம் பண்ணுறீங்க இப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் யாருமே வந்து என்னை தவிர்த்துட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தின அந்த விகடன் விஷயத்தை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு பதிப்பகத்தை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவராக நான் இருக்கேன், என்னை விட ஒரு நடிகர் தான் பெருசுன்ற அளவில் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யாரும் நீங்கள் அந்த பார்வை ஏன் பார்க்கவே மாட்டேங்குன்னு அவர் அப்படி இல்லை, அது விகடன் மீது கோவத்தை திருப்புன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதில் அது நியாயம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த நிறுவனத்தை எப்படி தான் சொல்ல முடியும்? அவங்க வந்து அந்த பப்ளிஷர் சார், அவர் திரும்ப சொல்கிறார், அவர் அப்படி தான் சொல்கிறாரு. அவர் இல்லை, அதில் வந்து அவங்களுக்கு 40% தான் பங்கு இருக்குது, இன்னொரு 50% ஹவுஸ் இந்த விஓசி இருக்குல்ல, அவர் யார் விஓசி யார்? உங்கள் டெப்டி சார். அப்போ அவர் வந்து இந்த விழாவை நடத்துறதுக்கு, நீங்கள் இல்லாத இந்த விழாவை நடத்துறதுக்கு அவர் வந்து துணிஞ்சு இறங்குறாரு அப்படின்னா அது நீங்கள் அவரை தானே கேள்வி கேட்கணும். விகடனை விகடனுக்கு வந்து வணிக நோக்கம் மட்டுமே இருக்க முடியும், அவங்களுக்கு வந்து அரசியல் நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் கமர்ஷியலாக நோக்கம் இருக்க முடியும். ஒரு விஜயோ திருமாவோ 2 பேர் சேர்ந்து வந்தால் புத்தகம் நல்லா விற்கும், ஒரு பப்ளிசிட்டி ரீச் ஆகும் அப்படின்னு என்ன இருக்கும், அதுக்காக அவங்க பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்கள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி நீங்கள் இல்லாத போனாலும் பரவாயில்ல, எனக்கு விஜய் வந்தாலே போகிறோன்னு விழா நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாருல, அது எந்த விதத்தில் கரெக்டு இல்லை? அவர் அதை பிளேம் பண்ணல, அவர் தெளிவாக விகடன் மீது கோவத்தை திருப்பதை தவிர கோவத்தை திருப்பல. அது தப்பு. திரும்ப வந்து விகடன் மேலே குறை காண்றதுல அர்த்தம் கிடையாது. உங்கள் சொந்த ஜெனரல் செக்ரட்டரி இருக்காருல்ல, அவரை சொல்லுங்கள். அவர் வந்து வரம்புக்கு மீறி லக்ஷ்மண ரேகையை தாண்டி போயிட்டு இருக்காரு. அவரை நீங்கள் குறை சொல்லாமல் விகடன் நிறுவனத்தை குறை சொல்கிறது சரியில்லை. அது ஆனால் தினசரி பேப்பரை செய்தி வெளியிட்டான் பாருங்கள், அவன் வந்து கண்டிப்பாக ஒரு உள்நோக்கத்தோடு தான் வெளியிட்டிருப்பான். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, இந்த செய்தி யாருக்குமே தெரியாத விஷயமா இருந்தபோது அவன் அந்த ரகசியத்தை வெளியிட்டிருக்கான். அவன் அப்படின்ற போது அது வந்து இந்த கூட்டணியில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக வெளியிடுற ஒரு விஷயமா. ஏன்னா அந்த பேப்பர் வந்து திருமாவுடைய பார்வையில் வந்து பாஜக ஆதரவு பேப்பராக இருக்குது. அது வந்து திமுக கூட்டணியில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு வெளியிட்டிருக்குன்னு திரும்ப அந்த பார்வையில் வந்து அந்த பத்திரிகையை பார்க்குறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அந்த பத்திரிகையை பார்த்தது கரெக்ட். ஆனால் விகடனை வந்து அவர் அது மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விகடனுக்கு என்ன வணிக நோக்கம் தான். விஜய் வந்தார்னா அது ஒரு செல்வாக்கு, புக்குக்கு நல்ல பப்ளிசிட்டி, அப்படி தான் பார்ப்பார். திரும்ப வராட்டியும் பரவாயில்லன்னு ஆதவர்ஜுனாவே டிசைட் பண்ணும்போது
இப்போ விகடனுக்கு என்ன சார் வந்தது? விகடன் வந்து என்ன வந்தது? அதை ஒரிஜினல் அதில் பாதி அவர் தான் புக்கை பாதி வாங்கிக்கிறாரு, அந்த பப்ளிஷ் பண்ண புக்கை அவர் வாங்கிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விகடனுக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கு. இன்னும் அது ரீச் ஆகும்போது இன்னும் நிறைய பதிப்புகள்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய ஜெனரல் செக்ரட்டரியை, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியை தலைவர் இல்லாட்டியும் பரவாயில்ல நம்ம நடத்தலாம்னு துணிஞ்ச போது, அப்புறம் இவர் விகடனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதில் விகடனை நடத்த ஓகே தான் சொல்லுவாங்க. ஆனால் அவரோட அனுதாபம் வந்து இப்படி தான் தேடுறாரு. அவர் விகடன் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த மாதிரி யாருமே சிந்திக்கவே இல்லையே, இதை பற்றி யாரும் கவலைப்படவே இல்லையே, இந்த மாதிரி சிந்திக்க தேவையே இல்லை. ஏன்னா விகடனுக்கு எந்த அரசியல் நோக்கமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் உங்கள் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி தான் அரசியல் நோக்கம் இருக்குது. திமுகவை அடிக்கணும், இதில் பேசணும், மன்னராட்சின்னு சொல்லணும், திமுகவை டேமேஜ் பண்ணணும், அந்த நோக்கத்தோடு தான் விடுதலை சிறுத்தைகள் அதிலேருந்து கூட்டணியிலேருந்து இழுக்கணும், அந்த நோக்கத்தில் தான் வந்து அங்கே செட்டில் ஆகிருக்காரு. அவருக்கு திமுக மேலே ஏதோ ஒரு கோவம் சார், அதை தீர்த்துக்கிறதுக்கு விசிகே உள்ள வந்து ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அது திருமாவளவன் லேட்டாக தான் புரிஞ்சிட்டு இருக்காரு. ரைட் சார், இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து இது இப்போ முடிவாகலை, ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து ஒரு புக் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுனால ஒரு கூட்டணியே முறியுமா? கூட்டணி முறியதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் கூட்டணி முடிவாகிறதுங்கிறது பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் உருவாக்கக்கூடிய ஒரு டிராஃப்ட் பெரிய விஷயம். அது ஒரு புக் ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுனால உடையுமா? அந்தளவுக்கு வந்து கூட்டணி பலவீனமாக இருக்கா? இப்போ நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலமாக பலவீனம் அந்த அளவுக்கு கூட்டணி கட்டமைச்சு வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு பார்வையை ஒரு தரப்பு முன் வைக்கிறாங்க. இந்த கேள்வி வந்து எல்லாருமே கேட்குறாங்க, அப்படியா பலவீனமாக இருக்குது? அது பிரச்சனை இல்லை முக்கியம். ஆனால் இந்த சந்திப்பு, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் அப்பியர் ஆகிற விஷயங்கள், கலப்புற விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கப்புறம் 2 அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்களே எலெக்ஷனில், அந்த நம்பிக்கை தலைவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். கீழே வந்து ஏன்பா இவன் நம்ப முடியாதுப்பா, இவர் எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாதுப்பான்னு யோசிச்சானா என்ன பண்ணுறது? இவர் வந்து டபுள் கேம் ஆடுறாரா அப்படின்னு யோசிச்சானா என்ன பண்ணுறது? அதனால் வந்து அந்த நம்பிக்கை இழக்காத பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. கூட்டணி உடையாது பிரச்சனை இல்லை, உங்கள் நம்பிக்கை, உங்கள் கிரெடிபிலிட்டி கொஸ்டினாக இல்லை. திரும்ப வைக்கிற விஷயம் கூட்டணி உடைக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணாங்க, அதை நான் முறியடிச்சுன்னு சொல்கிறாரு, அதனால் அந்த விஷயத்தை வைக்கிறாங்க. இதனால் கூட்டணி உடைஞ்சிருமா அப்படின்ற இல்லை. இதனால் உடையுதா உடையலையான்றது பிரச்சனை இல்லைங்க. உடையிறா ஏங்க ஒன்றும் இல்லை. ஒரு சீமான் வந்து போய் ரஜினிகாந்த் சந்தித்ததை எவ்வளோ பேசுகிறாங்க. ஆக்சுவலாக என்னெல்லாம் அதுக்கு வடிவம் கொடுக்குறோம் நம்ம. ஆனால் அப்போ வந்து 2 தலைவர்களும் ஒரே மேடையில் சந்தித்தா 2 பேர் எதிர் அணியில் இருக்காங்க. அதுவும் விஜய் வந்து, அதுவும் திமுக பார்வையில் பார்த்தீங்கன்னா என்ன, திமுக என்ன சொல்கிறாங்க, ஸ்டாலின் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்து திமுகவை அழிக்கணுன்ற நோக்கத்தில் தான் வராங்கன்னு விஜயை பற்றி தான் சொல்கிறார். அப்போ திமுகவை அழிக்கணுன்ற நோக்கத்தில் ஒருத்தரோடு நீங்கள் போய் மேடையை பகிர்ந்துட்டீங்கன்னா, அதில் வந்து ஏற்கனவே திமுக ஒழிக்கிறது தன்னோட அஜெண்டாவை வச்சுருக்கிற ஆதவ அஜெண்டாவும் அதில் இருக்கும்போது, அது வந்து எப்படிப்பட்ட ஒரு புகையை வந்து கலப்போம் உங்களுக்கு ஆக்சுவலாக, எப்படிப்பட்ட ஒரு ஸ்மோக்கை கலப்போது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் எதுக்கு வரணும்னு அவர் தவிர்த்துட்டார். இது வந்து இதனால் கூட்டணி உடையுமான்றது இல்லை, இதனால் கூட்டணி உடையாது, இதனால் சந்தேகம் வளரும். ஆக்சுவலாக இந்த குழப்பங்கள் வரும், இது தேவையில்லைன்னு தவிர்க்கிறார். நல்ல விஷயம் தான். எதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் வரணும்? அந்த கூட்டணியில் கம்ஃபர்டபுளாக இருக்கார் அவர். 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்களோட கம்ஃபர்டபுளாக இருக்கார். 99லேருந்து தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு யார் சொன்னாலுமே எதிர்க்க சொல்கிறவங்க யாருமே பலமாக ஆட்சிக்கு வரா மாதிரி தெரியல. எதிர்க்கையும் வந்து ஒரு பலமான கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரா மாதிரி தெரியல. இருக்கிற கூட்டணி ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் வண்டியை கவுக்கணும்? நம்ம அனாவசியமாக தேவையில்லாமல் எதுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்? அதனால் இருக்கிறதே இந்த கூட்டணியிலேயே 26ல் கண்டினியூ பண்ணுறேன்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இல்லையா? ஏன்னா 2 கட்சி தொண்டர்களுக்கும் நம்பிக்கை வந்து வேலை செய்யணும்ல எலெக்ஷனில். அதனால் அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு ஆக்சுவலாக. ஆனால் இப்போ இதே மாதிரியான கேள்வியை வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த நிர்வாகிகள் அவங்க முன்னாடி வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்துக்கான ஸ்டார்டிங் பாயிட்டே திரும்ப தானங்க. அவர் தாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் ட்விட்டரில் பதிவு போட்டார். அவர் தான் வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை தெரியப்படுத்தினார். மது ஒழிப்பு விஷயத்தை அவர் தான் எடுத்தார். அதாவது மது ஒழிப்பை திமுக செஞ்சால் 1 வஜை இல்லை 100 வஜை 1000 வஜை வந்தாலும் கூட இந்த ஆட்சியை எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி திரும்ப தான் பேசினார். ஆனால் திமுக மது ஒழிப்பு பற்றி எதுவும் பேசவே இல்லை அப்படி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அவர் எல்லா விஷயத்துக்கும் அவராக ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ இப்போ ஏன் நீங்கள் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? இதை விஜய் தான் வந்து கூட்டணி டிஸ்டர்ப் பண்ண வந்தால் சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, விஜயோட நோக்கம் அரசியல் எதிரியான திமுக ஆட்சியிலேருந்து அகற்றது தானே. அதனால் வந்து அவர் விசிகாவை குறி வைக்கிறது அர்த்தம் இல்லை. நேற்று என்ன பேசியிருக்காரு, திருமாவளவனோட மனசாட்சியெலாம் இங்கே தான் இருக்கும், இந்த விழாவில் தான் இருக்கணும் அவர் பேசுகிறாரு. அதுக்கு திரும்ப என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் இருக்கேன்னா நீங்கள் தான் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பற்றி நினைக்கலையான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வெளிப்படையாக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல். நான் வந்து வர முடியாது, அதற்கான காரணங்களை விளக்கமாக சொல்லிட்டேன். எனக்கு உங்கள் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விழா ஏற்பாடு பண்ணதில் சில அரசியல் சதிகள்லாம் பின்னாடி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஆகட்டும் அல்லது இதில் விஜய் கூட முக்கியம் இல்லை.
இதில் ஆதவர்ஜுனா ரோல் தான் முக்கியம். விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்தார், கலந்துட்டார். அவருக்கு எப்படி இந்த மேடையை பயன்படுத்திக்கிறோமோ அப்படி பயன்படுத்திட்டார் அவர். திமுக இருமா போட இருக்குது, 400 சீட்டு வாங்கிடும், 200 சீட்டு வாங்கிடும், இருமா போட இருக்குது, பாதுகாப்பான கூட்டணி இருக்குன்னு ரொம்ப இதாக இருக்காங்க, மைனஸ் ஆகிடுவாங்க, அது இதுன்னு அவர் பேசுகிறார். ஓகே, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்ற முறையில் அந்த மேடையை பயன்படுத்திட்டார். ஆனால் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாத ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியோட டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அவர் வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சியோட கவர்மெண்ட்டை வந்து கண்ணாபின்னான்னு விமர்சிக்கிறார். அப்படின்னா இது யாருடைய அஜெண்டா நிறைவேற்றத்துக்கான ஒரு மீட்டிங்கிறது பார்க்குறோம்ல நம்ம. திமுக கூட்டணியிலேருந்து விஜய்காவை தூக்குறது, அல்ல அவருக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுங்க, அவரை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு தள்ளுறது அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் அங்கே கூடயே கட்சியில் கூடயே இருந்து பண்ணிங்கன்னா விசிகா வந்து நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. எடுக்கணும். எடுக்கலைன்னா வந்து அது திமுக வேறு மாதிரி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. எடுக்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரவிக்குமார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் சார். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ரஜினியை அரசியலுக்கு கொண்டு வரதுக்கு சில பேர் முயற்சி செஞ்சாங்க, அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ விஜய் முயற்சி பண்ணி உள்ள கொண்டு வராங்க, அதோட போக்கு தான் இந்த அரசியலை நான் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார் அது? இல்லை, அதாவது இந்த பாஜக என்கிற கட்சி வந்து பல வழிகளில் வந்து முயற்சி பண்ணுது திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு, இல்லை அதை தோக்கடிக்கணுன்றதுக்காக பல வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதில் ஒரு பகுதியாக வந்து இந்த ஆதவர்ஜுனாவுடைய அஜெண்டா இருக்குது. ஆக்சுவல் அஜெண்டா அது திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான அஜெண்டா. அது வந்து விஜயை பயன்படுத்தி அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கூட இருக்கும். ஒருவேளை அதனால் வந்து அவர் சொல்கிறதுல வந்து ஓரளவுக்கு ரவிக்குமார் சொல்கிறதுல வந்து நம்ம உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி அவங்க வந்து இந்த பாஜக வந்து திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஊகிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திருமாவுடைய வார்த்தைகளில் சொன்னாலே அதில் வந்து பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து அவருக்கு பல மெட்டீரியல்ஸ் கிடச்சிருக்குல்ல, அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. அவர் திமுக அழுத்தத்தினால இந்த இதில் கலந்துக்காத இல்லை, திமுக வந்து அழுத்தம் கொடுத்து அவரை கலந்துக்காதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. அவர் நினைக்கிறாரு இந்த இதில் கலந்துனா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், இந்த கூட்டமே நமக்கு எதிராக சதி பண்ணுற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டத்தை இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவர் நினைக்கிறார். அதனால் அவர் கலந்துக்காத இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து ஆதவர்ஜுனா தான் இங்கே மேட்ரு. ஆக்சுவலாக விஜய் கூட ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. பாஜக வந்து ஆதவர்ஜுனாவை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான பதில காலம் தான் சொல்லலாம். ஆனால் நேற்று அவர் பேசும்போது ஒன்று சொல்கிறாரு, மதவாதம் கூட பெரிய விஷயம் இல்லை, தமிழ்நாட்டில் 2% தான் இருக்குது அப்படின்றாரு. அப்போ மதவாதம் வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு பேசினார்னா இப்போ காஞ்சி சங்கராச்சாரியரை பாராட்டுறாரு ஒரு இடத்துல. இதெல்லாம் வந்து காஞ்சி சங்கராச்சாரிய மடம் மாதிரி திமுக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி அது அதோட ஒப்பு இல்லை. அவர் வந்து ரொம்ப நல்லவர், காஞ்சி சங்கராச்சாரியர் ரொம்ப நல்லவர்ன்றார் அது. ஆனால் பிசிகேவுடைய பார்வை வந்து அவரை பற்றி சனாதனம்ன்ற விஷயத்தில் அவரை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போது மனு தர்மத்தை ஆதரிக்கிற காஞ்சி சங்கராச்சாரியர் நல்லவர்னு மனு தர்மத்தை எதிர்க்கிற விசிகேயில் இருக்கிற ராஜவர்தனா சொல்கிறார். இது எப்படி விசிகேவோட கருத்தியலுக்கு ஒத்து போகிற ஒரு விஷயம்? விசிகேவோட கருத்தியலுக்கு எதிரான விஷயம் தானே. அப்போ நீங்கள் பாஜகவுடையும் ஏதோ ஒரு டீலில் இருக்கீங்களா நீங்கள்? ஏன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நிறைய கேஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸு, அது இதுன்னு நிறைய விஷயம் பெண்டிங்காக இருக்குது. சமீபத்தில் நடந்த சர்ச்சை உங்கள் வீடு உட்பட எல்லா இடத்துலையும் நடந்தது. அப்போது நீங்கள் பாஜகவோட நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே இருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால் பாஜகவுடைய அஜெண்டாவுக்கு நீங்கள் ஏன் ஒர்க் பண்ண மாட்டீங்கன்னு என்ன அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதனால் நீங்கள் திமுக ஆட்சி அகற்றணும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு யூக வகுப்பாளராக இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் ஒரு கட்சியில் ஒரு போஸ்ட்டை வாங்கிட்டு ஒர்க் பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக இருந்து ஒர்க் பண்ணுங்கள், அது வேறு விஷயம். கட்சியில் ஒரு போஸ்ட்டில் வாங்கிட்டு அந்த கட்சி கூட்டணி கட்சியாக இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் கட்சி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஒரு பக்கம் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக பாஜக தனியாக வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு தேர்தல் அரசியலை பயணிக்கிறாங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது கூட்டணியில் அமைச்சும் பயணிக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் பத்தலையா சார் இந்த மாதிரியான ஒரு அஜெண்டா பிளான் பண்ணுறதுக்கு? அவங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படுறாங்க? நீங்கள் சொல்கிற ஒரு உண்மையாகும் பட்சத்தில் ஏன் வந்து இவ்வளோ விஷயங்கள் மேற்கொள்கிறாங்க? திமுக கூட்டணியை உடைக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க ஒரு சாலிடாக வந்து ஆன்டி பிஜேபி லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. விஜய் வந்து பாசிசம் பாயசம்னு கிண்டல் பண்ணுறாரு. அதனால தான் வன்னியரசு விசிக துணை பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சமரச பாயசம்லாம் கிண்டல் நீங்கள் சொல்கிறது சமரச பாயசமா? ஒரு கையில் பகவத்கீதை, ஒரு கையில் அரசியல் சாசனத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து பாசிசத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் பாசிசத்தை பற்றி கிண்டல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே சீரியஸாகவே நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறீங்களா இல்லையான்றது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த கூட்டத்தில் பாஜக வந்து விசிகா வந்து பாஜக இந்த விசிகா வந்து தாவேகாவை பார்க்குற பார்வை இருக்குல்ல,
அதுவே வந்து உண்மையிலேயே வந்து பாஜகவை எதிர்த்து உண்மையிலேயே இவங்க களமாடுவாங்களா? நேற்று மணிப்பூர் எதிர்த்து அவர் பேசினார், மணிப்பூர் விஷயங்களை பேசினாரே தவிர உண்மையிலேயே பாஜக எதிராக களமாடுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இன்னும் இருக்குது. அவங்க எவ்வளோ தூரம் வந்து திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து திமுக அணியை பலப்படுத்தணுன்றது தான் பாஜகவுடைய நோக்கம். அதற்கு பலவிதமான வழிகளை அவங்க கையாளுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ அதிமுக பாஜக மேலே ரொம்ப பேச மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு இடி அது இதுன்னு பயம். இப்போ விஜய்க்கும் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அது இதுன்னு பலது இருக்குது. இவருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ராப்ளம் பல இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது எல்லாம் ஒரே இதில் இருக்காங்க, த்ரெட்டில் இருக்காங்க. அப்போ இவங்கள பயமுறுத்துறது வந்து மிரட்டி பயமுறுத்துறது இல்லை, அவங்களுக்கு அஜெண்டாக்கு ஏற்றபடி இவங்களை நடக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் விஜய் வந்து நேரடியாக பாஜகவுடைய பி டீம் அப்படி சொல்ல வரல. பட் ஆனால் வந்து ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வந்து நேற்று இப்படி பேசும்பொழுது அது வந்து நிச்சயமாக வந்து பாஜக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் தெரிவிக்குது ஆக்சுவலாக. அதனால் ஒருவேளை ஒரு பாஜகவோட அஜெண்டாக்கு ஏற்றபடி திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தில் அவர் இறங்கியிருக்காருன்னு நம்ம ஊகிக்கலாம். நல்லது சார். ஓகே, இந்த அரசியல் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருது, ஆதவ அர்ஜுனா விஷயத்தில் திரும்ப என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி சார்.